உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தினம் ஒரு அம்மன் தலைப்பில் இன்றைக்கி தினமலரில் தம்பதி ஒற்றுமைக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் இருந்தபடியே கடவுளை வணங்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். வெளியில் செல்ல முடியாதவர்களுக்காக இந்த ஏற்பாடு செய்த தினமலர் நாளிதழுக்கு நாம் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமணம் ஆவதே ரொம்ப கஷ்டம், அதில் ஒற்றுமையாக இருக்கிறது அதை விட கஷ்டம். தம்பதி ஒற்றுமைக்கு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பச்சையம்மனை தரிசிப்போம். இங்கு உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோவில் அடிவாரத்தில் இவள் இருக்கிறாள். சிவபெருமானின் உடலில் இடம்பெற வேண்டும் என விரும்பினாள் பார்வதி. அதற்காக இங்கு தவம் இருந்தாள். அவளே பச்சைநாயகி அம்மன் என்ற பெயரில் இங்கு இருக்கிறாள். வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு தீபம் ஏற்றினால் தம்பதியிடையே சண்டை வராது. பௌர்ணமி அன்று வழிபட்டால் உடல் பலம் மனபலம் அதிகரிக்கும். இங்குள்ள சிவபெருமானுக்கு மன்னாதசாமி என்ற பெயர். இங்கு ஆஞ்சநேயர் 7 முனீஸ்வரர்கள் சன்னதி உள்ளன. ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி மகா சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெறுகிறது. எப்படி செல்வது? நாமக்கல்லிலிருந்து 40 கிலோமீட்டர். நேரம் காலை 7 மணி முதல் 12:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. வாருங்கள், வந்து அம்மனை கண்குளிர காணுங்கள். அரும்பாடுபட்டு சேர்க்கப்பட்ட அந்த திருமணத்தின் புனிதத்தன்மையை கெடுத்து விடாமல் நீண்ட காலம் 1000 காலத்து பயிராக வாழையடி வாழையாக வாழ்வதற்குண்டான வழிவகைகளை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். நீங்கள் சற்று பொறுமையாக இருந்தால் வாழ்க்கை நிறையவே இனிமையாக இருக்கும். நம்புங்கள், வழிபடுங்கள், நலம் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.